Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML list. So HTML ல வந்து எப்படி வந்து ஒரு list வந்து கிரியேட் பண்ணலாம். So இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு unordered list. So HTML ல ரெண்டு வகையா லிஸ்ட் இருக்கு. unordered list, ordered list. So unorderedல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆர்டருமே இருக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், இதுதான் செகண்ட் வரணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஆர்டர் லிஸ்ட்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட், இதுதான் தேர்ட், இதுதான் ஃபோர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வைஸா கொடுக்கறது பேர் தான் ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நமக்கு UL அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. unordered list UL அப்படின்னு ஒரு டேக். ஸோ இந்த டேக் பேஸ் பண்ணி தான் நம்ம unordered list வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த UL டேக் உள்ள ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஒவ்வொரு ஐட்டமும் லிஸ்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு LIங்கிற டேக் யூஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் LIங்கிற டேகை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். So LI, let's take coffee. So next LI la tea. Next let's take milk. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு unordered listல so இது எல்லாமே unordered list. So இதுல வந்து மூணு LI வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? So ஒன்னு ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமை வந்து குறிக்கும். So இங்க நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு unordered list. ஸோ இப்படிதான் வந்து ஒரு unordered list வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த unordered listலயே உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த பர்டிகுலர் ஐகான் வந்து எப்படி வரணும், உங்களுக்கு வந்து சர்க்கிளா வேணுமா ஸ்கொயரா வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்க ULல நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணணும். ஸ்டைல் இதுக்கு வந்து லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இதுல வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப்ல வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து ஸோ இங்க வந்து டிஸ்க் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அப்புறம் நன், எதுவுமே வேண்டாம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து டிஸ்க் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்க், இது வந்து ஒரு ஸ்டைலிங், டிஸ்க் ஸ்டைலிங் தான் இருக்கும். ஸோ நம்ம டிஸ்க் அப்படின்னு கொடுக்கும்போது டிஃபால்ட்டா உங்களுக்கு சேம் அதே தான் இருக்கும், டிஸ்க் ஸ்டைல் தான் இருக்கும். என்ன பண்ண போறேன்னா ஸோ இதே மாதிரியே இன்னொரு இது அப்படியே காப்பி பண்ணி திருப்பி நான் கீழே போட்டிருக்கேன். இங்க வந்து டிஸ்க்கு பதிலாக நம்ம சர்க்கிள் கொடுக்க போறோம். சர்க்கிள் கொடுக்கும்போது இந்த டைப் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுல உங்களுக்கு இந்த ஐகான்ஸ். ஸோ இது எனக்கு சர்க்கிள் மாதிரி வேணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நமக்கு இன்னும் ரெண்டு அட்ரிபியூட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர், ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தேன். ஸ்கொயர்னு யூஸ் பண்ணாக்கா நமக்கு ஸ்கொயர் எப்படி இருக்கும், சேம் அதே சைஸ்ல ஸ்கொயர் ஷேப்ல நமக்கு இந்த லிஸ்டோட இது இருக்கு. ஸோ அதே மாதிரியே நன், எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேணும், எம்டியா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா கூட நம்ம நன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ எதுவுமே இல்லாமல் நன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல முக்கியமானது என்ன பார்க்கணும்னா டிஸ்க் நீங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா பை டிஃபால்ட் இந்த ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துக்கும், டிஸ்க் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ லெட்ஸ் கிவ் a heading HTML ordered list. ஸோ நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட் தான் பார்க்க போறோம் இப்போ. ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்ல ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான்ஸ் மாதிரி இருக்கும். ஆர்டர் லிஸ்ட்னா எந்த எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகணும், எந்த எலிமெண்ட் செகண்ட் அப்பியர் ஆகணும் உங்களுக்கு வந்து நம்பரிங்ல கொடுத்துருக்காங்க.
ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு யூஎல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஓஎல். ஓகே, ஸோ அதே சேம் செட் ஆஃப் சின்டாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலும் சேம் ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதே இது எடுத்துக்கிறேன், காஃபி, தென் டீ, தென் மில்க். ஸோ நான் சேம் அதே தான் எடுத்துக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ நம்பரிங்கில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆர்டர் லிஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண வேணாம் எந்த மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பை டிஃபால்ட் இந்த மாதிரி நம்பரிங்கில் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதுலேயும் நமக்கு வந்து இங்கே பார்த்த மாதிரி ஸ்டைலிங் அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரி உனக்கு வேணும், எந்த மாதிரி ஸ்டைல் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து இங்கே ஓஎல்ல வந்து அதுக்கு வந்து ஸ்டைல் யூஸ் பண்ண வேணாம், டைப்புங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த டைப் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா எந்த மாதிரி வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டைப்ல வந்து எந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் வந்து ஒன்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், 1 2 3 அப்படின்னு ஷோ ஆகும். இது வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் 1 2 3 அப்படின்னு. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு 2 3 ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த ஆர்டருக்கு மட்டும் 1 2 3 வரணும், வேற ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வேற டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும் டைப் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே வந்து ஸோ உங்களுக்கு வந்து அப்பர் கேஸ்ல வேணுமா, லோயர் கேஸ்ல வேணுமா, ரோமன் நம்பர்ஸ்ல வேணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு தான் அப்படியே கீழே போடுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாமே வந்து எனக்கு அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல வந்து நம்பர் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ டைப் வந்து ஏ, கேபிட்டல் ஏ கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் ஏ கொடுக்கும்போது இது வந்து ஒரு அப்பர் கேஸ். ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் பிஹேவ் பண்ணும். எனக்கு இந்த மாதிரி ஏ பி சி இது வந்து எனக்கு அப்பர் கேஸில் வேணும், இந்த ஆர்டரிங் வந்து எனக்கு அப்பர் கேஸில் வேணும், இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு லோயர் கேஸ் ஏபிசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் டைப் இங்கே ஸ்மால் ஏ கொடுத்தீங்கன்னா இது வந்து லோயர் கேஸ் ஏபிசி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் கிவ் சம் பிரேக் அவுட் ஹியர், ரொம்ப கீழே போயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு பதிலாக இங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட்டை வந்து மேலே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ மேலே போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷோ ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் லிஸ்ட்டை மேலே போட்டுறேன். ஸோ இப்போ இந்த பிரேக் தேவையில்லை. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு மேலே இருக்கு. இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் கேஸ் ஏபிசி இருக்கு. ஸோ இதே மாதிரியே எங்களுக்கு வந்து ரோமன் நம்பர்ஸில் வேணும், அப்பர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ், லோயர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆர்டர் ஆகி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ சேம் செட் ஆஃப் சின்டாக்ஸ். ரோமன் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்டிங் லெட்டர் ஒன்னோட ரோமன் லெட்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா, கேபிட்டல் ஐ மாதிரி இருக்குமா. ஸோ அதே மாதிரியே அந்த டைப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸில் வந்துடும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அதோட ஃபஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டோ இல்லை கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டோ இல்லை நம்பரிங்கில் எது ஃபஸ்ட்டோ அதை நீங்கள் எது ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் அதை எடுத்துக்கும். ஸோ இதுலேயே லோயர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா லோயர் கேஸ் வந்து இப்படி ஆரம்பிப்போமா, ஐ அப்படி ஸ்மால் லெட்டர்ஸ் ஐ ஆரம்பிப்போமா. ஸோ அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து HTML அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர்ட் லிஸ்ட்.